அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய சக்கரம் என்னன்னா, அகோர பைரவர், கால அகோர பைரவர் தீட்சை கொடுக்கறதுக்கான சக்கரம். இந்த சக்கரத்தை வச்சு அனைத்து சிஷ்யர் மேலேயும் கால அகோர பைரவரை ஏற்ற போகிறேன். இந்த சக்கரத்தை வச்சு கால அகோர பைரவர் உபாசனம் தரப்போகிறேன். இந்த கால அகோர பைரவர் வச்சு குறி சொல்லலாம், அஷ்டகர்மம் செய்யலாம், அனைத்து விதமான வேலைகளும் செய்யலாம். இவரை போல் ஒரு அற்புதமான தேவதை எங்கேயுமே எந்த தேவதையுமே கிடையாது. எந்த தேவதை வச்சு நீங்கள் குறி சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1000 பேர் கூட நீங்கள் குறி சொல்லலாம். அதுக்கான பூஜை முறைகளை நாங்கள் இந்த தீட்சையில் சொல்லித்தரப்போகிறேன். அகோர காலபைரவரை அவங்க உடம்பில் ஏற்ற போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த சக்கரம் எல்லாமே அகோர காலபைரவருடைய சக்கரம். இந்த சக்கரத்தில் உட்கார வச்சு அவங்க மேலே என் மூலியமாக அவங்களுக்கு சக்தி ஏற்றி அகோர பைரவரை தாரவாக்க போகிறேன். அதுக்கான காட்சியை பாருங்கள். பார்த்துட்டு எந்த பைரவர் தீட்சை கேட்க வேண்டியவங்க இந்த அகோர காலபைரவர் தீட்சை தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுக்கான தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பைரவரை உங்கள் உடம்பில் ஏற்றி கொள்ளலாம். இதுபோல் ஒரு அற்புதமான தேவதை எங்கே தேடினாலும் கிடைக்காது. நன்றி, வணக்கம். இரண்ட கண்ணும் சிவந்த முகமும் உண்ட கண்ணும் கூரிய மூக்கும் நெற்றி சங்கு சக்கரமும் ஓர பல்லும் சென்னாய் ஊடையும் தகத்தக என தாளமும் நீ ஏறிய வேதாளமும் கக கக என சத்தமும் சங்கு சத்தமும் இடி ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிராணி போடுங்க. மின்னல் ஒளியும் விரித்த சடையம் குடுகுடு என ஓடிவா கம்பம் கால பைரவா ஸ்வாஹா. இருண்ட கண்ணும் சிவந்த முகமும் கண்ணும் கூரிய மூக்கும் சங்கு சக்கரமும் ஓர பல்லும் சென்னாய் ஊளையும் தகதக என தாளமும் ஏறிய வேதாளமும் இடி ஓசையும் காலபைரவா சென்னாய் ஊளையும் தகதக தாளமும் ஏறிய வேதாளமும் சத்தமும் இடி ஓசையும் மின்னல் ஒளியும் சடையம் குடுகுடு என ஓடிவா இருண்ட கண்ணும் கூரிய மூக்கும் நெற்றியில் சங்கு சக்கரமும் ஓர பல்லும் சென்னாய் ஊளையும் தகதக என தாளமும் ஏறிய வேதாளமும் சத்தமும் சங்கு சத்தமும் இடி ஓசையும் மின்னல் ஒளியும் விரித்த சடையும் குடுகுடு என ஓடிவா கம்பம் காலபைரவா இருண்ட கண்ணும் சிவந்த முகமும்